இன்றைய நாள் ஜனவரி 4ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம், மார்கழி மாதம் 20ஆம் திருநாள், சதய நட்சத்திரம், கும்பராசி, பஞ்சமி திதி. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீர் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாள். நிறைய நண்பர்கள் பார்ப்பீங்க, ஆஃபீஸில் ஏகப்பட்ட நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு முக்கியமான ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்கிற மாதிரி வரும். ஒரு முக்கியமான பணம் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டமிடுதல், ஒரு டெசிஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்க மூலியமாக நிறைய அட்வைஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு மிகுந்த லாபத்தையும் கொடுக்கும். அந்த அட்வைஸை கேட்டாவே போதும். ஏன்னா சந்திரன், சுக்கிரன், சனியை தொடுது. அதனால கண்டிப்பாக வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சி இன்றைய நாள் வெற்றி உட்படக்கூடிய நாள் சொல்லலாம். 100% நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கும். இப்போ போடுற வேலை கஷ்டம், உங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜுக்கு பெருசாக உங்களுக்கு ஷேர் கிடைக்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும். அது நண்பர்கள் மூலியமாக நடக்கலாம், மூத்தவங்க மூலியமாக கிடைக்கலாம், இல்லை ரெஃபரன்ஸ் மூலியமாக கூட கிடைக்கலாம். அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரங்கிறது மனோகாரகனாக இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் இன்றைய நாள் பிரயாணம் பண்ணுறார். இன்னொன்று, சுக்கிரனை டச் பண்ணி அதுக்கப்புறம் தான் சனியை டச் பண்ணுறார். தனிங்கிறது பேசிக்கலாக கர்மாவருக்கான காரகன். சுக்கிரன் பணம், பொருளாதாரத்துக்கு காரகன். அதனால் இன்றைய நாள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். உணவு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் வாடகைக்கு இந்த வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்களோ, இல்லை வியாபாரத்தில் இருக்கீங்களோ, அவங்களுக்கும் நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸாக இருக்கு. இன்றைய நாள் அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு லாபஸ்தானம்னா நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். கண்டிப்பாக நீங்கள் வெளியூர், வெளி மாநிலம் போவீங்க. கண்டிப்பாக ஃப்ளைட் ட்ராவல் உண்டு. யாரெல்லாம் வேறு மொழி பேசுகிறாங்களோ அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். பட்டப்படிப்புக்காக அப்ளை பண்ணிங்கன்னா நடக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பாராத கிஃப்ட்டு, எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகமும் இருக்குது, முன்னோர்கள் அனுகிரகமும் இருக்குது. இரண்டும் கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அற்புதமான நாள் சொல்லலாம். துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கே சார், அஷ்டமத்தில் சந்திரனும் சேர்றது, அஷ்டமத்தில் சுக்கிரனும் சேர்றது. என்னதான் எப்படி ஊட்டி கழித்து சேர்ந்தாலும் சனி நின்ற நட்சத்திரம் குரு. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு அஷ்டம சனி பாதிப்புலாம் கிட்டத்தட்ட 75% முடிஞ்சுதுன்னே அர்த்தம். ஒரு 25% இருக்குது. அது மார்ச் 29ஆம் தேதியோடு முடிஞ்சுது. மார்ச் 29 சூரிய கிரகணமும் வருது, சனி பெயர்ச்சியும் வருது, ரெண்டும் சேர்ந்து வருது. அந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே கிரகண தோஷத்துக்கு ஈடான பரிகாரங்கள். கிரகண தோஷம் எப்படி ஜாதகத்தில் இருக்கோ அதெல்லாம் எப்படி உடையுமோ அந்த மாதிரி பரிகாரங்கள் பொதுவாக நடக்கும். இன்றைய நாள் அதுக்கான ஆரம்பம் ஏற்படப்படுது. அவசரப்பட்டு செலவு பண்ணக்கூடாது. அவசரப்பட்டு உணவு கரெக்டாக பார்த்து சாப்பிடணும். சம்டைம்ஸ் ஒரு நாள் முன்னாடி வச்ச உணவு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. லைட்டாக பதட்டமாக இருக்கும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து பண்ணுங்கள். மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் இது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக 4 பேரை பார்ப்பீங்க. 4 பேருமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. 4 பேருமே உங்களோட பெரியவங்களாக இருப்பாங்க. 4 பேர் மூலியமாக உங்களுக்கு நல்ல பணம் வரும். ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய 4 பேர் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதில் எல்லாருக்குமே ஏற்றத்தை தான் கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் ஒன்று உங்கள் மனைவி மூலியமாகவும் நல்லது நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிவன் பார்வதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி, அந்த எதிரி இன்றைய நாள் காலி. ஏன்னா சந்திரன் சுக்கிரன் சனி தொடர்பு வரும் பொழுது சட்ட சிக்கல்கள்ல கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அது உங்களுக்கான தீர்வாக மாறும். வரக்கூடிய டிகிரி உங்களுக்கு சாதகமா மாறும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு சரியான வெற்றி உண்டு. நண்பர்கள் மூலியமா வெற்றி. எந்த போட்டின்னாலும் அதை நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிற மாதிரி வரும். போட்டின்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரங்கிற மாதிரி கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பர்ஃபெக்ஷன் தான் பெரிய வெற்றி. அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் இருக்கிறீங்களே, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கேது லக்னத்தில் இருக்கனால சூக்ஷமம் கண்ணுக்கு தெரியும். என்ன பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற எண்ணங்கள் தெரியும். சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கனால மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுற நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். யாராக இருந்தாலும் வெல்லக்கூடிய சக்தி பிறக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் ரிலீஃபாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பெரிய மேடைகள், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். நிறைய பேருக்கு பொருளாதாரம் ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் ஆடம்பரமான லக்ஸுரி கார்லாம் வாங்குவீங்க. சந்திரன் சுக்கிரன் சனி காம்பினேஷன் அது செகண்ட் ஹேண்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோடைய நல்ல நட்பு பாராட்ட வேண்டும். லைட்டாக சளி தொந்தரவுகள் மாதிரி வரும், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது, தைரியமாக இருக்கலாம். ஆனால் நல்லா செலவு பண்ணுவீங்க, தாராளமாக இருப்பீங்க. அது பெண்கள்னால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் பட்டய கலப்போம். மிகவும் யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுது. அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அர்த்தாஷ்டமத்துல சந்திரன், அர்த்தாஷ்டமத்துல சுக்கிரன், அர்த்தாஷ்டமத்துல சனி. இந்த மாதிரி காம்பினேஷன் என்ன பண்ணும்? புதுசாக வீடு வாங்கணும்னு எண்ணத்தை கிரியேட் பண்ணும். புதுசாக வண்டி வாங்கணும்னு எண்ணத்தை கிரியேட் பண்ணும். நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆர்வத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கக்கூடிய விஷயம் இன்றைய நாள் முடியும். அம்மாவுடைய உடல்நிலைகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம்னா செஸ்ட் பகுதிகள், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோளாறுகள்லாம் வாக்கிங் போனீங்கன்னா நிவர்த்தி ஆகும். பிளட் ப்ரெஷர் கரெக்டாக சீராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யூ வில் பி வெரி ப்ராக்டிக்கல். என்ன இருக்குதோ யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு நடக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது. அதுவும் விருச்சிகத்துக்கு சும்மாவே அப்படி தான். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானமாக இருக்கிறது. அந்த உபஜயஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் என்னன்னா, பணம் பொருளாதாரத்தை ஒட்டி இன்றைய நாள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. யாருக்காரு உங்கள் நண்பருக்கோ உங்கள் மூத்தவங்களுக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக வித் இன்ட்ரெஸ்டோட திரும்பி வரும். ஏன்னா சந்திரன் சுக்கிரன் அப்புறம் தான் சனியாக கிடக்குது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கும். பண பரிமாற்றத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விற்பனை தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மார்க்கெட்டிங் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆடிட்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். சொல்லிகிட்டே போகலாம். ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஏற்றத்தை கொடுக்கறது அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதில் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் மூத்த பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு அருமையாக இருக்குது. ஸ்வீட் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமும் காதுக்கு வரப்போகிறது. ரெடியாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு, சுவையான உணவு, நல்ல டப்பு 3மே வரும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, சனி இருக்கு. 3க்கும் 3மே நடக்கும். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு பெரும் மதிப்பு இருக்கும். அது வீட்லேயும் நடக்கும், வெளியும் சரி. ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி. நிறைய பேருக்கு தனப்பிராப்தங்கள் கைகூடி வருவது, ஒரு பெரிய பணம், அதோட இன்ட்ரெஸ்ட், ஒரு பார்ட், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. பார்க்கறக்குமே லட்சணமாக அழகாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளுடைய டாக் ஆஃப் த டவுன் சொல்றது நீங்க தான். கும்பத்துக்கு நடக்கலைன்னா வேற யாருக்குமே நடக்காது. ஏன்னா சந்திரன் அங்கே தான் உட்காந்துருக்காரு சதய நட்சத்திரத்தில். அது பேர் சதுபிஷா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னன்னா சனி உட்காந்துருக்காரு, சுக்கிரன் உட்காந்துருக்காரு, சந்திரன் உட்காந்துருக்காரு. 3 முக்கியமான கிரகங்கள் உட்காந்துருக்கிறது.
இன்றைய நாள் ஏதோ ஒரு முக்கியமான டெசிஷன் உங்கள் வாழ்க்கையை ஒட்டி நடக்கப்படுது. சில பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலாம், சில பேருக்கு ஒரு முக்கியமான வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சில பேருக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையலாம். இந்த மாதிரி ஒன்று முக்கியமான விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கான நாள். அதனால் நீங்கள் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். உணவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். வேற்று மொழி மனிதர்கள் மூலிமா பெரிய ஆதாயத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் நின்ற நட்சத்திரம் சதய நட்சத்திரம் வரையஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் சதுர்ஷா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ராகு உங்கள் ராசி லக்னத்திலே உட்கார்ந்துருக்கார். இப்போ எடுக்கிற டெசிஷன்னா கரெக்ட் டெசிஷன். யாருக்கு நம்ம இணங்கி போக வேண்டும், யாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற 2 முக்கியமான முடிவுகளை தெளிவாக பிளான் பண்ணிங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாக்கெட்டில் காயின் போடலாம். கரெக்டாக பிளான் பண்ணால் முடிஞ்சிடும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். இன்றைய நாள் இரவு நேரத்தில் முக்கியமான டெசிஷன்லாம் எடுக்கிற மாதிரி வரும். ஆனால் இன்றைய நாள் அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்குங்க. நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்காக நீங்கள் புதிய மாற்றங்களை வகுக்கக்கூடிய, கோட்பாடுகளை வகுக்கக்கூடிய முக்கியமான நாளாக இருக்கப்படுது. கொடுக்கல் வாங்கல ஏற்றம் கொடுக்கும். முக்கியமான டீல்லாம் இன்றைய நாள் க்ளோஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை மாற்றக்கூடிய, போர்ட்ஃபோலியோ மாற்றக்கூடிய நாள்னு சொல்லலாம். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா அதில் முதல் ராசி லக்னம்னு சொன்னால் கும்பம், 2வது மிதுனம், 3வது ரிஷபம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.